ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் சர்க்கரை, 4-5 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதோடய நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் சர்க்கரை பொடி இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதோடய 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக கலந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வழக்கமாக வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம கேசரி, வடை, பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், செய்யறதும் ரொம்ப சுலபம், டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கடையில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ சர்க்கரை தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா இது கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குழிப்பணியாரம் கல்லில் ஊற்றி எடுக்க போகிறோம். குழிப்பணியாரம் கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து மேலே லைட்டாக எண்ணெய் அப்படில நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் அழகா பொன்னிறமா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சும் ஊத்தி எடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுகர் சிரப்பும் நல்லா குதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சுட்டு வச்ச பணியாரம் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே நம்ம இதை பணியாரம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போது அந்த சுகர் எல்லாம் பணியாரத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது பணியாரம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். சுகர் சிரப் நல்லா கொதிக்கும் போதே 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பணியாரம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜூஸியாக சாஃப்டான அட்டகாசமான ஸ்நாக் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.